நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது சாரதா அம்மாவுக்கு ஆதி பாரதியை தான் லவ் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுங்க. அதை பார்க்குறதுக்குமே நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மரகதம்மாவும் பாரதியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மரகதம்மா நைஸாக பாரதி கிட்ட போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆதி தம்பி நல்லா அழகாக தான் இருக்கார், நல்ல பணக்கார தம்பியாக தான் இருக்கார், அப்புறம் ஏன் பாரதி அவங்களோட கல்யாணம் நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே நம்ம பாரதிக்கு திகச்சு போயிடுது. ஐயையோ அத்தை என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து அவங்களும் மெதுவாக சொல்கிறாங்க பாரதி, அத்தை அவங்க வேற ஒரு பொண்ணை விரும்புகிறாங்களாம், அதனால தான் அவங்களுக்கு மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அப்படியா யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதான் அதான் அத்தை என்கிட்டையும் அவங்க அம்மா கேட்டாங்க, சாரதா அம்மா இருக்காங்கள்ல, அவங்க கேட்டாங்க என்னை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி உடனே மரகதம்மா கண்டுபிடிச்சியா அப்படின்னு வேகமாக கேட்குறாங்க. இல்லை அத்தை நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன், ஆனால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்ன பாரதி இப்படி சொல்கிற, நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கீங்க, அதுவும் உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, தமிழுக்கு எதுனா ஓடி ஓடி வர்றாரு அந்த தம்பி, லவ் வேறு பண்ணுறாப்புல அப்படிங்கிற மாதிரி மொட்டைக்கட்டையாக சொன்னோடனே பாரதிக்கு ஷாக் ஆகிடுது. திருன்னு முழிக்காங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, இல்லைம்மா நீ சொன்னேல வேறு ஒரு பொண்ணை யாரையா லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்ல, அதான் லவ் வேறு பண்ணுறாப்புல, அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனேயும் நம்ம பாரதி இருக்காங்களா மனசுக்குள்ளே யோசிக்காங்க, என்ன அத்தை துருவி கேள்வி கேட்காங்க, இது நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கிட்டிருந்து டக்குன்னு தமிழ் வேறு வந்துடுறாங்க. அம்மா அவனை மேக்ஸ் சொல்லிக் கொடுக்க நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ வரவே மாட்டேங்கிறியே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே மரகதம்மா சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் அம்மாவும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீ போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழை. போங்க பாட்டி எனக்கு ஹோம்ஒர்க் முடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாரதி கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து மரகதம்மா குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பாரதியோட பதில் எதுவுமே சரியில்லையே, அது மட்டும் இல்லாமல் பாரதியோட ஃபேஸ் ரியாக்ஷனே நல்லா இல்லை, ஏதோ நம்மகிட்ட பொய் சொல்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மரகதம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா பாரதி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தையோட ஃபேஸ் ரியாக்ஷன் சரியில்லையே, வழக்கத்தை விட இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குது, ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் சாரதம்மா அவங்க கெஸ்ட் ஹவுஸில் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பின்னாடி ஆதி வராரு. அம்மா என்னம்மா சமையல் அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. எல்லாம் உனக்கு பிடிச்சது தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இன்றைக்கி ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொன்ன உடனேயும் சாரதாம்மா சொல்கிறாங்க, உனக்கு என்னப்பா தலைவிதியா, நம்ம வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே, நீ தான் இங்கே இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அம்மா அதை பற்றி பேசாதம்மா, நான் நல்லா சாப்பிட்ற மூடில் இருக்கேன், சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன், அதுக்கடுத்து நம்ம எதுனாலும் பேசிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதி சொன்னோடனே, சரிப்பா நீ போ நான் வாரேன், எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் டைனிங் டேபிள் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் கேசவ வந்துடுறாரு. டேய் வீடு கம்மன்னு மணக்கடா, அம்மா சமையல் தானே, இன்றைக்கி ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைனிங் டேபிள் உட்கார்றாரு. டேய் போய் கையை கழுவிட்டு உட்கார்றா அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாரு. டேய் போடா அதெல்லாம் வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேசவ உட்காந்துக்கிட்டே இருக்கார். போடா கை கழுவிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் கை கழுவிட்டு வந்துடுறாரு. வந்தோடனே நம்ம சாரதா அம்மா சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்க. எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருமே ஹாலில் போய் உட்காந்துருக்காங்க. சாரதா அம்மா, நம்ம கேசவ், அதுக்கடுத்து ஆதி 3 பேர் உட்காந்துருக்காங்க. கேசவ் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ டேரெக்டாக சாரதா அம்மா டேரெக்டாக அந்த கேள்வி தான் கேட்க போகிறாங்க, யார் இந்த பொண்ணுன்ட்டு, ஆதி மாட்ட போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் சாரதா அம்மா கிட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னப்பா ஆதி உனக்கு இன்னும் தலைவிதியா, வீட்டில் நல்லா சாப்பிட வேண்டியதானே, நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல, உனக்கு என்ன இங்கே இருக்கணும் தலைவிதியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேயே நல்லா தனமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், வீட்டு சாப்பாடு கொண்டு அதான் கம்பெனிக்கே வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு, என்னப்பா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சாரதாம்மா ஷாக் ஆகுறாங்க. ஆதி நம்ம கேசவ காலில் ஒரு மிதிச்சிடுறாங்க. இல்லைம்மா நாங்களும் இப்போ வீட்டு சாப்பாடு ஒரு அம்மாட்ட சொல்லியிருக்கோம், அவங்க சமைச்சு கொண்டு எங்கள் ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க, அதுதான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. உடனே கேசவ விறுவிறுன்னு எழுந்திரிச்சு போக ஆரம்பிச்சிடுறாரு. டேய் கேசவ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்காரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. போகும்போது புலம்பிக்கிட்டே போகிறாரு. என்னையும் காலில் மிதிக்க, இப்போ பாரு சாரதம்மா கேள்வி கேட்பாங்க, நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. அடுத்து கேட்குறாங்க, அந்த பொண்ணு யாருப்பா, நான் டேரெக்டாக கேட்குறேன், எனக்கு சொல்லு, எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சாரதாம்மா கேட்காங்க. அம்மா எனக்கு உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் யார்கிட்டமா சொல்ல போகிறேன், ஆனால் அதுக்கு அது சொல்கிறதுக்கு ஒரு நேரம் வேணும்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா என்னையும் நம்ம வீட்டையும் நம்ம ஃபேமிலி எல்லாத்தையுமே பிரிஞ்சு நீங்கள் இருக்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குப்பா, அதனால தான் நீங்கள் இருக்கிற, அதை தெரிஞ்சுக்கிறணும், அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறணும், அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் கொடு, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபோட்டோவாவது காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா எல்லாத்துக்குமே காரணம், எல்லாத்துக்கும் நேரம் வருமா, நேரம் வரும்போது தான் நான் சொல்லுவேன், என்னை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி போ என்னமோ பண்ணு, அம்மாக்கிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, நீ ஏன் சொல்கிற வரைக்கும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் மறுநாள் ஆஃபீஸில் நம்ம பாரதி தனித்தனியாக உட்காந்துருக்காங்க.
அந்த இடத்துக்கு வந்து லதா வந்துடுறாங்க. "என்ன பாரதி இப்போல்லாம் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாகவே வந்துடுற, என்ன ஆதியை சைட் அடிக்கவா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "நீ ஏன்டி என்னோட கஷ்டம் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "என்னடி உனக்கு கஷ்டம்?" அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம லதா கேட்குறாங்க. நம்ம ஆதி வந்து வீட்டில் சொல்லிட்டாரா என்னன்னு தெரியலையே, அதுவே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஆதி வந்து என்ட்ரி கொடுத்துட்றாரு. எல்லாத்துக்குமே குட் மார்னிங் சொல்லிவிட்டு டேரெக்டாக வந்து லதா கிட்ட வராரு. லதா கிட்ட வந்தவொடனே லதா வந்து குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் லதா, இன்றைக்கி என்னோடய அப்பாயின்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சைட்டில் இன்ஜினியர் வருவார், அவர்கிட்டையும் கொஞ்சம் ஃபைலெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து லதா சொல்லிடுறாங்க. வெறும் உள்ளே போயிடுறாரு ஆதி. உடனே என்னடி ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு பாரதி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து வேறு வழியே இல்லை, நீயே போய் டேரெக்டாக போய் நீ போய் ஆதிக்கிட்ட கேட்குறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்களும் விறுவிறுன்னு வந்து ஆதியோட ரூமுக்குள்ளே போகிறாங்க. உடனே ஆதி வந்து தெரியாத மாதிரி இருக்கார். "வாங்க பாரதி, எப்போ வந்தீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் இப்போ தான் சார் வந்தேன். நீங்கள் என்ன சொல்லிட்டீங்களா ஆதி?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன விஷயம்? நீங்கள் தான் சொல்லணும் எதுனாலும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "இல்லை உங்கள் அம்மாக்கிட்ட நம்ம விஷயத்தை பற்றி சொல்லிட்டீங்களா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், "அதான் எங்கள் அம்மா உங்ககிட்ட தானே சொல்லியிருக்காங்க. யார் வந்து ஆதியை லவ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு சொல்லுன்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "ஆதி விளையாடாதீங்க ஆதி, என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "அதான் நீங்கள் சொல்லலை, அதனால் வேறு வழி இல்லை. எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு. உடனே பாரதிக்கு வந்து, "சொல்லிட்டீங்களா ஆதி?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. "ஆமாம் சொல்லிட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க. "என்ன ஆதி என்னோடய சூழ்நிலை புரியாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே?" அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஆதி வந்து மனசுக்குள்ளே யோசிக்காரு, "சாரி பாரதி, உங்களை கோவப்படுத்துறது கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது. இல்லை இருந்தாலும் உங்களை கோவப்படுத்தி பார்க்குறது நல்லா இருக்குது." அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு, "போங்க சார்" அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு நம்ம பாரதி வந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து, "நீங்கள் கோவப்பட்டாலும் அழகாக தான் இருக்கீங்க பாரதி, என்னை மன்னிச்சிக்கோங்க பாரதி உங்கள்கிட்ட பொய் சொன்னதுக்கு." அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து கேசவ் வந்து இறங்கி ஆஃபீஸ்க்கு வர மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து சாரதா அம்மா வந்து அவனுக்குள்ளே கீழே உட்காந்துருக்காங்க. ஐயையோ தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா அம்மா வேறு இங்கே இருக்காங்களே, இப்போ என்ன செய்யலாம்? நைட்டு ஏதோ சொல்லி தப்பிச்சிட்டேன், இப்போ ஒன்றும் செய்ய முடியாது போலே அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா சாப்பிட்டீங்களா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சாப்பிட்டேன்ப்பா, நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்காங்க. "இல்லைம்மா நான் போகிற வேலையை சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், போகிறேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேசவ் சொல்கிறாரு. "வாப்பா உட்காருப்பா, உன்ட்ட பேசணும்னு நினச்சேன், நைட்டு நீ ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்ட, இப்போயும் நீ ஆஃபீஸுக்கு போகிறியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாம் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன், ஈவினிங் பேசிக்கலாம்." அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேசவ் சொல்கிறாரு. "உட்காருப்பா, ஆஃபீஸ் தான், நம்ம ஆஃபீஸ் தான், எப்போனாலும் போய்க்கலாம், உட்காரு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. உட்காந்து இருந்துக்கிட்டே அவர் வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. "கேசவ் உன்னோட நிலமை வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு மாதிரி ஆகிப்போச்சுடா, எப்போ என்ன நடக்கும்னு தெரியலையே." அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. "நான் டேரெக்டாக விஷயத்துக்கு வரேன்ப்பா, ஆதி யாரப்பா லவ் பண்ணுறான்?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, "ஆதி அதுவாம்மா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கேசவ் உட்காந்துருக்காரு. "ஆதி என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான், அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் நீ சொல்லு." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அந்த பொண்ணு வந்துமா?" அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே, "ஆதி சொல்லிட்டான்ப்பா, நீ சொல்லு." அப்படிங்கிற மாதிரி போட்டு வாங்குறாங்க. உடனே கேசவ் வந்து, "ஆதி சொல்லிட்டானாம்மா?" அப்படின்னு கேட்டோடனே, "ஆமாப்பா, நானே நாளைக்கு போய் பொண்ணு கேட்கலான்ட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம கேசவுக்கு வந்து ஒரே சந்தோஷமாயிருது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அவங்கள நினச்சா. ஆதி மாதிரி பாரதி மாதிரி ஒரு பொண்ணை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு பாரதி வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம சாரதாம்மா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு நம்ம கேசவோட கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுது.